பாவம் மட்டும் சின்னதாக ஆரம்பிக்க அப்படியே என்ன ஆகிடும், விட்டிங்கன்னா வளர்ந்துடும் இல்லையா? இவனும் தீட்டுப்பட்டு அப்பா அம்மாவையும் தீட்டுப்படுத்தி, என்ன பரிதாபம். அப்பா இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இவன் அன்னைக்கே தான் செய்த தவிர இவன் ஒழுங்கா அவங்க அப்பா அம்மாட்ட இவன் கன்ஃபஸ் பண்ணி, நான் தப்பு பண்ணிட்டேன் டேடி, இந்த மாதிரி நான் ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன், அல்லது டேடி அன்னைக்கு நான் கொன்னேன் உங்களுக்கு சொல்லலை, இப்பதான் தேன் இருந்துச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க டேடி அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆசாரியன் அவன் தலையை ஷேவ் பண்ணிருப்பான். ஆனா இவன் மறைச்சு 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 கடைசியில தெலேலால் மடியில போய், சத்ரு மடியில போய் பெலிஸ்தியர் ஷேவ் பண்ணாங்க. இவர் தூங்கும் போதே ஷேவ் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு பரிதாபம். கடைசியில் அது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு விட்டுருச்சு. Are we struggling with some habits that have come along with us even from our young age? சின்ன வயசுல இருந்து சில பிரச்சனைகள் நம்மோடு தொன்று தொட்டு வந்திருக்கிறதா? இன்றைக்கு உடைக்க ஆண்டவர் கிருபை தருவாராக.